வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் சாத்தூர் பஞ்சாயத்து கலர் கிராமத்திலேருந்து உழவன் கலர் கே கணேசன். 2013 நம்மாழ்வார் ஐயா தொடர்பு ஏற்பட்டதுங்க. அதிலிருந்து இயற்கை வழி விவசாயம் பண்ணிட்டு வரேன். பெரும்பாலுமே நான் யோசனை பண்ணுறது, என்னோடய சின்ன வயசுலலாம் நிலத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்போ விளக்கேற்ற போவோம். அப்போ அந்த கதிர் கிச்சில் செம்பால்லாம் அவ்வளோ அழகாக கதிர் தலை விரிச்சின்னு இருக்கும். அந்த சாதம் ருசியே ரொம்ப தனி, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஏன் நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ற ஒரு உந்துதல் என் மனசில் இருந்தது. அதை வச்சு நம்மாழ்வார் ஐயா தொடர்பு கிடைச்ச பிறகு மறுபடியும் அப்போ இந்த இயற்கை வழி விவசாயத்துக்கு திரும்பினேன். பட் பாரம்பரிய நெல் ரகமே தான் பண்ணேன். ஆற்காடு கிச்சிலி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, குள்ளங்காரு, பூங்காறு இந்த மாதிரி ரகங்களை பயிர் வச்சு மதிப்பு கூட்டி ஒரு 6 மாதம் விதை உரக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை அரிசி ஆக்கிட்டு நேரடியாக அரிசி மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது நமக்கு நிறைய கரைசல் தேவைப்படுது. பஞ்சகாவியம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம் கரைசல் பண்ணுறதுக்கு. அப்போ வெல்லம் வாங்கலான்னு மார்க்கெட்டுக்கு போனோம்னா ரசாயன வெல்லம் தான் கிடைக்குது. நம்ம இந்த உயிரணுக்கள் கரைசல் பண்ணும்போது ஒரு பஞ்சகாவியத்துக்கெலாம் ரசாயன வெல்லம் போட்டோம்னா அந்த உயிரணுக்கள் பாக்டீரியா டெவலப் ஆகாது. ஏன் கருப்பு வெல்லம் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக நம்ம கரும்பு ஒரு 10 ஏக்கர் பயிர் செய்து மில்லுக்கு அமுச்சிட்டு இருந்தேன். சரி, வெள்ளையாக இருக்கிற பொருள் அரிசி, சர்க்கரை, பால் இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. அப்போயே நம்ம அந்த சர்க்கரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கரும்பு மில்லுக்கு அனுப்புறதை நிப்பாட்டு அதுக்கப்புறம் ஆள ஆரம்பித்து நம்ம கரைசலுக்காக வெல்லம் தயார் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அந்த வெல்லம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருந்தது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதை வணிக ரீதியாகவும் செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே பண்ணும்போது வெல்லம் நல்ல மார்க்கெட்டு வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் அதை சுத்தமாக அந்த மண் அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் சுத்தமாக செய்தோம். அப்புறம் நாட்டு சக்கரை தேவை இருந்தது, நாட்டு சக்கரை செய்ய ஆரம்பித்தேன். இப்படி பண்ணும்போதே எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் தொடர்பு கிடைச்சது நெமிலியில். அவர் மூலமாக அந்த சுக்கு வெல்லம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மூலிகை வெல்லம், சுக்கு, அதிமதுரம், வால்மிளகு, சித்தரத்தை, பரங்கிப்பட்ட சூரணம் இதெல்லாம் போட்டு ஒரு மூலிகை வெல்லம் பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. ஏன் நம்ம இந்த மாதிரி மதிப்பு கூட்டி செய்தால் நல்லது தானே. அப்போ நம்ம விளைபொருளுக்கு நாம் விலை நிர்ணயம் பண்ணுறோம், நம்மளோட விளைச்சலுக்கு. அப்போ நம்ம பிள்ளைக்கு நம்ம பேர் வச்ச மாதிரி ஆகுதுன்னு இந்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணோம். அப்போ தான் 2013 ஐயாவை கூப்பிட்டு வந்து இயற்கை வழி விவசாயம் வேளாண் கருத்தரங்கு செய்தோம். அதுக்கப்புறம் அப்போயே வந்து பாலாறு ரொம்ப மாசுபடுதுன்னு பாலாறு பாதுகாப்புக்காக இது ஆகஸ்ட் 19 பண்ணோம். அடுத்து நவம்பரில் பாலாறு பாதுகாப்புக்காக நடைபயணம் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காங்குளத்தில் எங்களோட ரிலேஷனோட நிலம் தான் தங்கச்சி நிலம். அங்கேருந்து நிறைய இந்த விவசாய சம்மந்தமான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நிறைய செய்வோம். அவர் நெல் ஜெயராமனை வச்சு அரிசி திருவிழாவுக்கு 2 ப்ரோக்ராம் வந்திருக்காரு. அப்புறமா தஞ்சாவூர் கோ சித்தர், அவர் டாக்டர் சித்த வைத்தியர் டாக்டர் கு சிவராமன் வருவார். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் நாங்களே பண்ணிட்டு வரோம். இப்போது வர மார்ச் 16, 17 அரிசி மற்றும் நெல் விதை திருவிழா இப்போ செய்கிறோம். இப்போ நாம் அங்கே அப்படி நம்ம இங்கே செய்யும்போது இந்த கரும்பில் ஒரு நல்ல மதிப்பு கூட்டி நம்ம நேரடியாக வைக்கிறோம். மெயினாக கரும்பு நான் எப்பவுமே சோகை எரிக்கிறதில்ல. இப்போ இல்லை, அதுக்கு முன்னெல்லாம் கூட மக்கக்கூடிய பொருள். ஏன்னா மண் நமக்கு நிறைய பொருள் கொடுக்குது. உணவாக, தானியமாக, வைக்கோலாக, புல்லாக எவ்வளோ தருது. ஆனால் நம்ம மண்ணுக்கு என்ன கொடுக்குறோன்னா ஒன்றும் கிடையாது, ரசாயனம். அதை விட்டுட்டு அந்த மக்கக்கூடிய பொருள்லாம் மண்ணுக்கு ஒரு சத்து தானே அப்படின்னு சொல்லி எப்பவுமே சோகை எரிக்கிறதில்ல. ஒரு பண்ணை கழிவுகளையும் எரிக்கிறதில்ல, மக்க வச்சு தான் நொதிக்க வச்சு போடுவேன். அந்த மாதிரி என்னோடய ஆள் ஆடுறதுனால இந்த ஆள் அழுக்கு வேஸ்ட்டெல்லாம் கூட எடுத்து இந்த மக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அது வெள்ளம் கரும்பு சாரும் தெளித்து விடுவோம் அந்த சோகை மேலே, சீக்கிரம் நொதிக்கும். அதுபோல் செய்து மண்ணோட வளத்தை, அதாவது நம்ம முன்னோர், நம்ம பெரியவங்க நமக்கு நல்ல ஒரு தரமான மண்ணை கொடுத்தாங்க. நம்ம சந்ததிக்கு பின்னாடி வரவங்களுக்கு ஒரு வளமான மண்ணு கொடுக்கணும். அதுதான் நம்மளோட கடமை, பொறுப்பும் கூட, ஒவ்வொருத்தரோட கடமையும். நம்ம இந்த மாதிரி மண்ணில் ரசாயன உரமும் களைக்கொல்லியும் போட்டு மண்ணை பாழ்படுத்தி அவங்களுக்கு ஒரு கெட்ட மண்ணை கொடுக்கறது ரொம்ப துரோகம், அது தப்பு. அந்த ஒரு நல்ல மண்ணை கொடுக்கணுங்கிறது தான் முதல் அந்த கான்செப்ட்டு. அந்த ஒரு இதில் செய்கிறேன். எனக்கு ரொம்ப திருப்தி. என்னோடய மண்ணை நான் காப்பாற்றுறேன், பின்னாடி வரவங்களுக்கு நல்ல மண்ணை கொடுக்குறேன். மற்றவங்களுக்கும் நான் இதை தான் சொல்லுவேன். ஏதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் எதனா வந்தாலும் எங்கள் இந்த மாதிரி விழிப்புணர்வு கருத்தரங்கு வரும்போதும் இதை தான் நான் சொல்லுவேன். நம்ம சந்ததிக்கு நம்ம பெரியவங்க நம்ம கொடுத்து அதே மண்ணை நம்ம அவங்களுக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் முதல்ல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இயற்கை வழி விவசாயத்துலேயும் பாரம்பரிய நெல் ரகமும் சாப்பிட்டோம்னா வெள்ளை சக்கரை உபயோகப்படுத்தாத வெல்லம், நாட்டு சக்கரை உபயோகப்படுத்தினா ரொம்ப நல்லது. வெள்ளத்தில் இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் இருக்குது. சாப்பிட்டதும் ஒரு துண்டு வெல்லம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஜீரண சக்தி ஆகும். லேடிஸுங்களுக்கும் அவ்வளோ நல்லது. சமையல்லையும் வெல்லம் அதிகமாக சேர்க்கணும். டீ காஃபி பழக்கத்துலேயும் வெல்லம் சேர்த்துக்கணும், வெள்ளை சக்கரைக்கு பதில். அப்போ நம்ம வணிக ரீதியாக ஒரு விவசாயம் பிழைக்கிறாங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் ஆகுது. நம்மளும் நெல் பாரம்பரிய பயிர் வச்சு அதுக்கு ஒரு 6 மாதம் விதை உரக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை அரிசியாக தயார் பண்ணி கூடுமான வரைக்கும் உமி மட்டும் நீக்கி கைக்குத்தல் அரிசி மாதிரி தயார் பண்ணி கொடுத்தோம்னா மக்கள் எல்லாம் அதை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு அந்த அரிசி கொடுக்குறோம், அவங்க அந்த அரிசி சாப்பிட்றாங்கன்னா அந்த நேரம் சாதத்தில் கை வைக்கும்போது ஒரு வேளை நம்மளை நினைப்பாங்க, கொடுத்த நெல் சாப்பிட்டோம், உடம்பு நல்லா இருக்குது. அதுதாங்க நமக்கு தொழில் திருப்தி, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னென்னா எவ்வளோ தொழில் செய்கிறோம், ஒரு திருப்தி இல்லை. ஆனால்
உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரு. படைக்கிறவங்க மட்டும்தான் கடவுள் இல்லை. நம்ம வந்து உணவு கொடுக்குறவரும் கடவுள் தான். அப்போது கொடுக்குற உணவை ஒரு ஆரோக்கியமான உணவாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்ம மண்ணும் நல்லா இருக்குது, நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம தெரியாமல் அவங்களுக்கு ஒரு மருத்துவம் நாம் பண்ணுறோம். அவங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகவே தேவையில்லை இந்த மாதிரி ஆரோக்கிய உணவு சாப்பிட்டோம்னா. அது மாதிரி இது செய்யணும். இது எல்லா விவசாயிகளும் மாறணும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இதில் ஆள் பற்றாக்குறை நிறைய கிடைக்குது. ரெண்டாவது பொருள் உற்பத்தி செய்தாலும் மார்க்கெட்டிங் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசிலாம் மொத்தமாக விற்க முடிய மாட்டேங்குது. வெல்லமும் 1 கிலோ 1/2 கிலோன்னு விற்கும்போது காசு பார்க்க முடிய மாட்டேங்குது. இதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் நல்லா செய்யலாம். அதே மாதிரி கூட்டு பண்ணை மாதிரி ஆரம்பித்து பண்ணோம்னா ரொம்ப சக்ஸஸாக பண்ணலாம். எனக்கு என்னோடய ஆசை எல்லோரும் இயற்கை வழி விவசாயத்துக்கு திரும்பணும். மக்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். குறிப்பாக குழந்தைங்கள்லேருந்து சாப்பிட்ணும். சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி குடிக்கணும். நைட்டில் டிஃபன் கலாச்சாரத்தை விட்டுட்டு சாதம் வடித்து சாப்பிட்டு அதில் வந்து இந்த வடிக்கிற கஞ்சி தண்ணியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நீராகாரம் சாப்பிட்ணும். உலகத்திலே சிறந்த பானம் எதுன்னா நீராகாரம்னு சொல்லி அமெரிக்காக்காரன் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறான். நம்மெல்லாம் செய்தது நம்ம மறந்துட்டோம். மறுபடியும் அந்த மாதிரி வந்தோம்னா நமக்கு நோய் நொடி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமான உணவு சாப்பிட்லாம். நல்லா இருக்கலாம். சமூகம் நல்லாயிருக்கும். மண்ணு நல்லாயிருக்கும். நாம் நல்லா இருக்கலாம். விவசாயிகள் படிப்பாங்க. எல்லோரும் இந்த மாதிரி மாறினா விவசாயிகளுக்கும் ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.